மகனுக்கு பிறந்த நாள் வாழ்த்து கூறிவிட்டு உயிரிழந்த நடிகர் கிங்காவின் தாய். மனமுடைந்த குட்டி நடிகர். தமிழ் திரையுலகில் கடந்த 1988ஆம் ஆண்டு வெளிவந்த நெத்தியடி படத்தின் மூலம் நடிகர் கிங்காங் அறிமுகமானார். அப்போது அவருக்கு வயது 17. இதனைத் தொடர்ந்து ரஜினி உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடன் நடித்த அசத்திய கிங்காங் நடனத்திலும் கலக்குவார். முன்னணி நடிகர்களுடன் நடித்தாலும் சில ஆண்டுகள் சினிமாவில் வாய்ப்பு கிடைக்காமல் தவித்து வந்தார் கிங்காங். ஒரு கட்டத்தில் நடிகர் வடிவேலுடன் இணைந்து போக்ரி படத்தில் கம்பேக் கொடுத்தார். அப்படத்தில் தன்னிலாரி ஓட்டுநராக வரும் இவர் வடிவேலுடன் சேர்ந்து செய்யும் காமெடி அட்ராசிட்டியை பார்த்து சிரிக்காதவர்களே இல்லை. பாலிவுட்டில் முதல் படத்திலேயே ஷாருக் கான் உடன் இணைந்து நடித்தார். சென்னை எக்ஸ்பிரஸ் படத்தில் ஒரு குட்டி வேடத்தில் நடித்திருந்தார் கிங்காங். இவருக்கு திருமணமாகி 3 குழந்தைகளும் உள்ளன. பல்வேறு மேடை நிகழ்ச்சிகளையும் கிங்காங் நடத்தி வந்தார். இந்த நிலையில் நடிகர் கிங்காங் இன்று பிறந்த நாள் ஆகும். தனது பிறந்த நாளை கொண்டாட தயாராகி வந்த நிலையில் அவரின் வீட்டில் பெரும் துயரம் ஏற்பட்டுள்ளது. மகனின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரின் தாயார் காசியம்மாள் அதிகாலை 12:30 மணிக்கு மகனுக்கு பிறந்த நாள் வாழ்த்து கூறியுள்ளார். மகிழ்ச்சிகரமாக இருந்த நிலையில் காசியம்மாளுக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் முன்னரே இறந்து போனார். பிறந்த நாளில் தாயை இழந்தது கிங்காவை அதிர்ச்சியிலும் வேதனையிலும் ஆழ்த்தியுள்ளது. காசியம்மாளுக்கு 72 வயதாகிறது. இதனை அடுத்து சக நடிகர்களும் ரசிகர்களும் கிங்காங்கிற்கு ஆறுதல் கூறி வருகின்றனர்.